10 நிமிடங்கள் பிரதிஷ்டை ஆரம்பம் நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். சகலையும் அவர் ஒருவருக்கு ஜெபித்து நிறைவு செய்வோம். தொடர்ந்து ஆராதனை ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நடைபெறவிருக்கிற ஆராதனையிலே தெய்வம் பிரசன்னம் இந்த ஆசீர்வதித்து நாங்கள் கொண்டு கொள்வதற்கு ஏற்ற பரிசுத்தமாக மாற்றித்தர தாழ்மையோடு எங்கள் ஜீவனுள்ள நல்ல தேவாலயத்தையும் அதிலுள்ள யாவத்தையும் வசந்தப்படுத்தி பிரதிஷ்டை செய்ய இங்கே கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுது கர்த்தருக்குள் சங்கை பொருந்திய நம்முடைய தகப்பனும் இத்திருமண்டல பேராயரும் ஆகிய மகாகணம் அறிவர் ARKST பர்னபாஸ் பேராயர் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தால் இவைகள் எல்லாவற்றையும் பிரதிஷ்டை செய்ய உங்கள் பெயராலே கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவும் பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் எல்லா செயல்களிலும் தேவரீர் மிகவும் இரக்கமாய் எங்கள் முன் சென்று எல்லா முயற்சிகளும் உண்மையில் ஆரம்பித்து முன்னேறி நிறைவேறவும் நாங்களும் ஒரு வசந்த நாமத்தை மகிமைப்படுத்தி முடிவிலே ஒரு கிருபையால் நித்திய ஜீவனை அடையவும் அருள் புரிய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது உரிமை பத்திரம் வாசிக்கப்படுவதாக. பவுல் ஆலயம் அடைச்சாணி விஸ்தீரணப்படுத்தப்பட்ட ஆலய பிரதிஷ்டை விண்ணப்பம். சங்கை பொருந்திய போதக பிதாவாகிய பேராயர் அவர்கள் அருட்பெருந்திரு ARKST பர்னபாஸ் அவர்களின் திவ்ய சமூகத்துக்கு மேற்கு சபை மன்றம் அப்பாசமுத்திரம் சேகரம் அடைச்சாணி சபையில் இருக்கும் தென்னிந்திய திருச்சபையின் அங்கத்தினர்களும் இதில் கையொப்பம் இட்டவர்களும் ஆகிய நாங்கள் எங்களுக்காகவும் எங்கள் ஊரில் உள்ள மேற்படி சபையை சேர்ந்த கிறிஸ்தவர்களுக்காகவும் எங்கள் ஊரில் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட தூய பவுலின் ஆலயத்தை விஸ்தீரணப்படுத்தி கட்டியதை மறுபிரதிஷ்டை செய்ய தங்களை பிரார்த்திக்க வந்திருக்கிறோம். கோவிலின் முந்தைய அளவு நீளம் 57 அடி, அகலம் 31 அடி, உயரம் 20 அடி. விஸ்தரிக்கப்பட்ட பின் அளவு நீளம் 57, அகலம் 31 அடி, உயரம் 20 அடி. இந்த விண்ணப்பம் கோரிய எங்கள் சபை சேகர கமிட்டியார் 2022 ஜனவரி மாதம் 13ஆம் தேதி பிறப்பிக்கத்தக்க தீர்மானத்தினால் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகையால் மகாகணம் அத்தியட்சவர்கள் கிருபை செய்து விஸ்தரிக்கப்பட்டுள்ள இந்த ஆலயத்தை தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்குபடிக்கும் முறைமையின்படிக்கும் இந்த அத்தியட்ச சாதீன ஒழுங்குபடிக்கும் முறையின்படிக்கும் சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு மகிமை உண்டாகவும் இந்த சபையால் ஆத்மான்மை அடையவும் பொருட்டு அவர் சர்வ வல்லமையுள்ள கடவுளை ஆராதிக்கும் பரிசுத்த ஸ்தலமாக மறுபடியும் பிரதிஷ்டை செய்யும்படியாக கேட்கிறோம். இடம் அடைச்சாணி, தேதி 23/11/2024. சாட்சிகள் திரு ஆபிரகாம், திரு யோசேப்பு, திரு சாலமோன், திரு ஈசா, திரு ஜெபராஜ் அவர்கள். கர்த்தருக்குள் சங்கை பொருந்திய தகப்பனே, இந்த ஆலய கட்டிடமானது தேவ நாம மகிமைக்காகவும் திருநெல்வேலி திருச்சபையின் ஆராதனைக்காகவும் கட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு அத்தாட்சியாக சபையின் சார்பாக இந்த உரிமை பத்திரத்தையும் திறவுகோலையும் தங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். தாங்கள் இவ்வாலயத்தை திறந்து சர்வ வல்ல ஆண்டவரை ஆராதிப்பதற்கென்று பிரதிஷ்டை செய்ய கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கும் பொறுப்புக்கு அடையாளமாக இந்த திறவுகோலை தென்னிந்திய திருச்சபை சார்பாக ஏற்றுக்கொள்கிறோம்.
யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்? செயலுக்கு சாட்சியாகவும் திருச்சபையார் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த உதவியாகவும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே இந்த தேவாலயத்தை திறந்து வைக்கிறோம். ஞாபகார்த்தமாக திறந்து வைக்கிறோம். தேவனுக்கு மகிமை. தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி பேராயர் ரைட்டர் டாக்டர் ஏ.ஆர்.ஜி.எஸ். பர்னபாஸ் பிஏ அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. திரு ஆர். வில்சன் தாஸின் சபை ஊழியர் ரெவரண்ட் ஆர்.பி. ஜெயசுபாஸ் பிஎஸ்சி பிரிவு நேர தலைவர். அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக.
எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். நின்றபடியே கர்த்தரை துதிப்போமாக. பிதா குமாரன் பரிசுத்தாவி என்னும் மகா மகிமை பொருந்திய கடவுள் தம்மை உலகத்தில் வெளிப்படுத்தியிருப்பதற்காகவும் அவருடைய ஆலயமாகிய திருச்சபைக்காகவும் எல்லா தேசத்தாருக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதற்காகவும் அவரை துதிப்போமாக. இந்த தேசத்திலும் இந்த இடத்திலும் நற்செய்தியை கொண்டு வந்த எல்லா மிஷனரிகளுக்காகவும் நற்செய்தியாளர்கள் போதகர்களுக்காகவும் இந்த இடத்தில் தமக்கு சொந்தமாக சேர்க்கப்பட்டிருக்கும் ஜனத்துக்காகவும் கடவுளை துதிப்போமாக. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தங்கள் திறமை, வேலை, பணம் ஆகியவற்றை கொடுத்த எல்லாருக்காகவும் கடவுளை துதிப்போமாக. நாம் நமது விண்ணப்பங்களை ஏறெடுப்போமாக. ஜெபம் செய்வோம். இத்தேசத்திலும் மாவட்டத்திலும் கிராமத்திலும் உள்ள கடவுளுடைய வீட்டார் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிக்க அவரை வேண்டிக் கொள்வோமாக. இந்த தேவாலயத்தை கடவுளுடைய மகிமைக்கென்று பரிசுத்தமாக்க ஜெபிப்போமாக. விசுவாசிகளின் ஜெபத்தாலும் முயற்சியாலும் கடவுளை அறியாத ஜனங்களும் இங்கு வந்து அவரை ஆராதிக்கவும் இந்த இடம் சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாகவும் ஜெபிப்போமாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நித்திய கடவுளே, வானாதி வானங்களும் உம்மை கொள்ளக்கூடாது. கைவிடாமல் கட்டப்பட்ட இந்த சாலையும் எம்மாத்தில் என்றாலும் 2 பேராவது 3 பேராவது உமது நாமத்தில் கூடி இருக்கும் இடத்தில் உமது பிரசன்னத்தை வாக்கருளி இருக்கிறீர்கள். இப்பொழுதும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தில் இந்த சமயத்தில் இந்த ஆலயத்தை தூய பவுலின் ஆலயம் என்று பெயரிட்டு சிலுவை அடையாளமிட்டு நாங்கள் பக்தி வினயமாய் தமக்கு பிரதிஷ்டை செய்கிற இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தி அருள வேண்டும் என்று பணிவுடன் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் இதை உமது வீடாகவும் உமது ஜனங்கள் சேர்ந்து உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் இடமாகவும் தூய பவுலின் ஆலயம் என பெயரிட்டு பிரத்யேகப்படுத்துகிறோம். இங்கு கூடும் ஜனங்கள் யாவரும் கடவுளுடைய பரிசுத்த வசனத்தை உத்தமமாய் கேட்டு அவருக்கு உகந்த ஆவிக்குரிய திரு பலிகளை செலுத்துவார்களாக. அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை அறிக்கை செய்ய வெட்கப்படாமல் இருந்து கிறிஸ்துவின் சரீரத்தாலும் இரத்தத்தாலும் பலம் அடைந்தவர்களாய் அவரது உண்மையுள்ள ஊழியக்காரராக ஜீவ காலம் முழுவதும் நிலைத்திருப்பார்களாக. ஆமென். ஆலய பணிமுட்டுகளின் பிரதிஷ்டை, ஜபபீடம், வேதபாடம் மேசை, பிரசங்க பீடம். அன்பின் ஆண்டவரே, இவ்விடத்தில் ஆராதனையில் பங்கு கொள்வோரும் ஆராதனையை நடத்துவோரும் பயன்படுத்தும்படியாக இங்கே படைக்கப்பட்டிருக்கின்ற ஆலய பணிமுட்டுகளை உம்முடைய திருக்கரத்தால் பரிசுத்தப்படுத்தி அருள வேண்டும் என்று தாழ்மையாக ஜெபிக்கிறோம். இவற்றை காணிக்கையாக வழங்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். இவ்வாலயத்தில் உம்முடைய நாமம் என்றென்றும் மகிமை அடைவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே,
உமது நாமம் மகிமையும் என்று நாங்கள் பிரதிஷ்டை செய்யும் இந்த ஞானஸ்தான தொட்டியை ஆசீர்வதித்தீராக. இங்கு திருமுழுக்கு பெறுபவர்கள் உமது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும் சபையில் சேர்ந்து எப்பொழுதும் விசுவாச வீட்டாருடன் இசைந்திருக்கவும் அருள் புரியும். இங்கு ஆராதனை செய்யும் யாவரும் உம்மோடு உண்டாயிருக்கும் உடன்படிக்கையை தங்கள் இருதயங்களை நினைவுபடுத்த இப்பாத்திரம் இந்த ஆணையின் சாட்சியாக விளங்குவதாக எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். இவ்விடத்தில் திடப்படுத்துவதற்காக ஜெபம் கடவும். கர்த்தாவே, கைகள் வைக்கும் நியமத்தான் உமது ஆசீர்வாதத்தை பெறும்படி இந்த இடத்தில் முழங்கால் படிக்கும் யாவரும் தேற்றவர்களாகிய பரிசுத்த ஆவியானவரால் பலமடையவும் உமது நித்திய ராஜ்யத்தில் செயல்படவும் நாள்தோறும் மென்மேலும் அவரை வளர்ந்திடவும் கிருபை செய்தபடி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை வேண்டிக் கொள்கிறோம். இவ்விடத்தில் திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகளுக்காக ஜெபிப்போம். கர்த்தாவே, இவ்விடத்தில் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுபவர்கள் தங்களுக்குள்ளே செய்து கொள்ளும் வாக்குத்தத்தத்தையும் உடன்படிக்கையும் உறுதியாய் கைக்கொண்டு நிறைவேற்றவும் எப்பொழுதும் பூரண அன்பும் சமாதானமும் உள்ளவர்களாய் ஒருமித்து வாழ்ந்து உமது கற்பனைகளின்படி நடந்து வரவும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். இவ்விடத்தில் தெய்வ ஆராதனையில் பணிவிடை செய்யும் எல்லாருக்காகவும் நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனை, கேருவிகளும் சேராவில்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றும் பரமராஜாவை, இங்கு உமது சன்னிதானத்தில் பணிவிடை செய்யும் எல்லாரையும் உமது ஆசீர்வாதத்தால் ஆதரித்து அவர்கள் உண்மையில் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் ஆவியோடு உமது வசனத்தை பகிர்ந்தளிக்கவும் உம்மோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்கவும் மறுமையில் உமது பரம சேனையின் மாசற்ற பணிவிடையில் பங்கு பெறவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய மேய்ச்சையை நாம் ஆசீர்வதித்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உமக்கு முன் மனத்தாழ்மையாய் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பீராக. இத்திருமேஜையை ஆசீர்வதியும். இதில் படைக்கப்படும் காணிக்கைகள் நாமும் உமக்கு பிரியமாயும் உமது அங்கீகாரத்திற்கு பாத்திரமாயும் இருப்பதாக. திருவிருந்து ஆராதனையில் அப்பத்தை விற்கும் போது ஆசீர்வதிக்கப்பட்ட உமது திருக்குமாரனை வெளிப்படுத்தியவர்கள் இங்கிருந்து அறிவிக்கப்படும் திவ்ய வசனம் உள்ளங்களை ஆழ்ந்து கொள்வதாக. சதா காலம் ஜீவித்த அரசாடுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்கார்ந்து கொள்ளுவோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித பொறுப்புறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலக்கமில்லாத ஞானப்பாணிகளே வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதில் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடருக்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மடையும் ஆயிற்று. அவர்கள்
திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரீகமான ஆசிரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதும் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவராய் இருந்தீர்கள், இப்பொழுதும் இரக்கம் பெற்றவராய் இருக்கிறீர்கள் என்பது இது ஆண்டவரின் திருவார்த்தை. ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளைகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களும் அதை கல்லர் குறையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாடகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தி என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார் என்பது. வானத்தையும் பூமியையும் காணப்படுவதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் சர்வத்தையும் ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவரை சர்வத்திற்கும் காவலுக்குமே தமது பிதாவின் நிறைவேற்றப்பட்டவர், தேவனுக்கு தெளிவானவர், ஜோதிக்கு ஜோதியானவர், செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாரும் எழுதுவீர்கள். 293வது பாடலை பாடுவோம். தேவரே இயேசு நாதரே என்ற பாட்டை நாம் பாடலாம். 293வது. ஆனால் இன்று வந்து இதை பிரதிஷ்டை செய்யும் கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னும் சில வேலைகள் இதில் பாக்கி இருக்கிறது என்று பார்த்தேன். சிலுவையில் இப்படி பார்த்தேன். பசுமையான ஒரு இடத்துக்குள்ள உங்க ஆலயம் அமைந்திருக்கிறது. மிகுந்த பசுமையான இயற்கையான ஒரு சூழ்நிலையில் அமைந்திருக்கிறது. நம்முடைய ஆலயங்கள் இப்படிதான் இருக்கணும், சுத்தி பசுமையா இருக்கணும். சரியா? நம்ம தான் இந்திய தேசத்துல
ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸாக இருக்கணும். சரியா? நல்ல மரங்களை நட்டு நம்முடைய கேம்பஸில் தேசத்தை செழிப்படைய செய்ய வேண்டும். எனவே இந்த அழகான இந்த இடத்துல நீங்கள் அமைந்திருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கென்று கொடுத்தவர்கள், உழைத்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. பொறுப்படுத்தி செய்த குருவானவர் ஐயா அவர்களுக்கும் நன்றி. ரொம்ப அழகாக செஞ்சிருக்கிறாங்க. நல்ல உயரமாக இந்த ஆலயத்தை நீங்கள் கட்டியிருக்கிறீங்க. உங்களுக்கு உதவி செய்த இன்ஜினியர்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஐயா சொன்னாங்க, இது ஒரு சின்ன சபை ஐயா, ஊர் அங்கே இருக்குது, நாங்கள் ஊருக்கு வெளியே வந்து கட்டி இருக்கிறோம். ரொம்ப நல்லது. நம்ம எப்போதுமே பயோனியர்ஸ், முன்னோடியாக போயிட்டு இருக்கோம். சரிதானே? எங்கெல்லாம் ஆலயம் இருக்கிறதோ அந்த இடம் வருங்காலங்களிலே மையமாயிருக்கு. உலகத்தில் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. எனவே இந்த இடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு என்ன வசன அடிப்படையிலே தேவ செய்தியை கொடுக்கலாம் என்று நான் எண்ணின போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஏசாமே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பட்ட பெயர் வைத்து அழைக்கிறார். நம்ம பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு பட்ட பெயர் வைத்திருப்போம் அல்லவா? போட்டாங்க இருக்கும். இது அன்பின் வார்த்தை. சரியா? இப்படி பட்ட பெயர் வைத்து அழைக்கிறார். என்ன பட்ட பெயர் சொல்லி இருக்கிறாரு? யாக்கோபு என்னும் பூச்சியே, பூச்சி பூச்சி கூடுறார். இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே என்று சொல்கிறார். நம்மை அன்போடு அழைக்கிற தேவன். சிறு கூட்டம் என்று நம்மை புறக்கணிக்கிற தேவன் அல்ல அவர். நீங்க ஒருவேளை ஒரு சின்ன கூட்டமா இந்த இடத்துல கூடி கடவுளை தொழுது கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு செல்ல பெயர் வைத்து தேவன் கூப்பிடுகிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, எவ்வளவு அழகா கூப்பிட்டுருக்கிறார் இல்லையா? இன்றைக்கு நம் மீது கரிசனை உள்ள தேவன் அவர். இந்த வசனம் எப்பொழுது சொல்லப்பட்டது என்றால், யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டாங்க. தேவாலயத்தை அடைச்சாச்சு, இடிச்சாச்சு, கோட்டையை இடிச்சாச்சு, ஒன்றுமே கிடையாது. அங்க இருந்த யூத ஜனங்களை எல்லாம் பாபிலோனுக்கு அடிமையா கொண்டு போயிட்டாங்க. ஒருவேளை இந்த கோவில் சரித்திரத்தை சொல்லும் போது கூட தம்பி ஜெயசீலன் எழுதி கொடுத்தாரு. அடைச்சாணி சபை 1834ஆம் ஆண்டு ரேனியஸ் ஐயா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ உள்ள கிறிஸ்தவங்க யாரும் இருக்கீங்களா? ரேனியஸ் ஐயா காலத்துல ஒரு அம்மா இருக்கிறார். மற்றபடி முற்றிலும் இந்த சபை இல்லாமல் போயிற்று. இவன் திரும்ப நீங்க துவங்கி இருக்கிறீங்க இல்லையா? இதே போலதான் அங்கேயும் கோயிலை இடிச்சிட்டாங்க. கோயிலில் இருக்கிற எல்லா சிறிதும் பெரிதுமான பனிமூட்டுக்கள் எல்லாத்தையும் பாபிலோனுக்கு கடத்தி கொண்டு போயிட்டாங்க. தங்க பொருட்கள், வெள்ளி பொருட்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டது, பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டது. எல்லாம் போச்சு, வீடுகள் எல்லாம் பாழாய் போச்சு. எனவே அடிமைகளா போயிட்டாங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இது உங்களது முடிவு அல்ல, இது உங்களது முடிவு அல்ல. யாக்கோபு என்னும் பூச்சியே,
இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, பயப்படாதே. ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. இப்படித்தான் யூத ஜனங்கள் நினைத்தார். முடிந்து விட்டது. சுற்றி இருக்கிற ஜன கூட்டங்கள் எல்லாம் அப்படித்தான் நினைத்தார்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமை யூதா இஸ்ரவேல் தேசமே கிடையாது. ஆனால் கடவுள் சொல்லுகிறார், இல்லை. சரியா? பின்னால் உள்ள அதிகாரங்கள் எல்லாம் தேவன் அதை வாக்குறுதியாய் கொடுக்கிறார். எழும்பி பிரகாசி, கட்டப்படுவீர்கள், கட்டுங்கள். இதெல்லாம் கடவுளுடைய கட்டளை. ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு கட்டளை கொடுக்கிறார். இதுல சொல்றாரு, பயப்படாதீர்கள். நீங்க ஒரு சின்ன பூச்சி தான், சின்ன ஜன கூட்டம் தான். இது உண்மை. ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனம் எப்படிப்பட்ட தேசம்? சின்ன தேசம். எல்லாரும் இப்போ இஸ்ரவேல் மேப்பை நல்லா படிச்சிருக்கீங்க, அப்படித்தானே? இஸ்ரவேல் மேப்பு உலகத்துல, அங்க இஸ்ரவேல் நாட்டுக்கு உலக படத்துல என்னது மட்டும்தான் வைக்க முடியும்? ஒரு புள்ளி மட்டும்தான் வைக்க முடியும். ஏன்னா சின்ன நாடு, அது வரைய கூட முடியாது. ஒரு பக்கத்துல இருந்து அடுத்த பக்கத்து வரைக்கும் ஒரு 160 கிலோமீட்டர். இன்னொரு பக்கம் மேல் பக்கத்துல இருந்து கீழ்பக்கம் வரைக்கும் 50 கிலோமீட்டர். சின்ன ஊர், நம்ம மதுரை வரைக்கும் கூட இல்லை. சின்ன நாடு. அதனாலதான் எல்லாருக்கும் இஸ்ரவேல்லாம் ரொம்ப வேடிக்கையாக தெரியும். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தை தேவன் வழி நடத்தினார். அவர் சொன்னாரு, பயப்படாதே, நீ சிறு கூட்டம் என்று பயப்படாதே. அந்த சின்ன கூட்டத்தை கொண்டுதான் தேவன் மகத்துவங்களை செய்தார். மறந்துடக்கூடாது. இப்பவும் பாபிலோன்ல அடிமையா கிடக்கிறாங்க. அவங்கள திரும்ப தேசத்திற்கு அனுப்புகிறார். அவங்க போய் இடிக்கப்பட்ட தேவாலயத்தை கட்டுகிறாங்க, அலங்கத்தை கட்டுகிறாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்ச இடத்துல எல்லாம் புதுசா வந்துட்டு. இதைத்தான் அவர் சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே, பயப்படாதே. நீ ஏன் பயப்படுற? ஐயோ நாம சின்ன தேசம் ஐயா. அது மட்டுமல்ல, இப்ப அடிமையாய் பாபிலோனில் கிடக்கிறோம். நாங்க பயப்படாம என்ன செய்ய முடியும்? நாங்க பயப்படாம எப்படி இருக்க முடியும்? பயப்படாதே என்று சொன்னவர் அடுத்து சொன்னார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். உனக்கு துணை நிற்கிறவர், உனக்கு உதவி செய்கிறவர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் சர்வ அண்டத்தையும் படைத்த தேவன் நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதுன்னு சொல்றது லேசு, ஐயா பயப்படாதீங்க என்று சொல்லுவது லேசு. ஆனால் அடுத்து சொன்னாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒரு பிராமிஸ் கொடுத்தாரு. அடுத்தது அஷ்யூரன்ஸ் கொடுக்காரு. நான் உனக்கு துணை நிற்கிறேன், எப்போது நான் உன் கூட இருக்கிறேன். இது எப்படி இருக்கு? நம்ம பக்கத்துல பாகிஸ்தான் இருக்கு. இந்த பாகிஸ்தானை நம்ம பார்த்தா நம்ம நாட்டு கூட கம்பேர் பண்ணா அது எப்படிப்பட்ட நாடு? சின்ன நாடு, வளர்ச்சி இல்லாத நாடு. ஆனால் நம்ம நினைச்சா ஒரே நாள்ல டமால் டிமால் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துடலாம். அது செய்யலை. ஏன் செய்யலை? எதுக்கு செய்யலை? அதுக்கு பின்னால ஒரு பெரிய அண்ணாச்சி நிற்காரு. யாரு? அமெரிக்கன் ஒரு அண்ணாச்சி நிற்காரு. உலகத்தையே கிளப்பி போடுவாரு. இதுக்கு பயந்து தான் நம்ம செய்யணும். ரஷ்யா எவ்வளோ பெரிய தேசம், பக்கத்துல ஒரு சின்ன நாடு. என்ன நாடு?
இஸ்ரேல் இல்ல, உக்ரைன். நினைச்சா ஓவர் நைட்ல காலி பண்ணிடலாம். இத்தனை வருஷம் ஆச்சு, சண்டை முடிய மாட்டேங்குது. ஏன்? உக்ரைன் சின்ன நாடுதான், அதுக்கு பின்னால யார் நிக்கிறா? ஒரு பெரிய அண்ணாச்சி நிக்காரு, அமெரிக்கா. வெளியே சொல்ல மாட்டார் அவரு. இதனாலதான் உக்ரைனை அழிக்க முடியல. இன்றைக்கு இதுதான் கடவுள் சொல்றார், நீ சின்ன அளப்பா, நீ சின்ன கூட்டம் தான், ஆனா உனக்கு பின்னால நிற்கிறது யாரு? உனக்கு பின்னால நிற்கிறது யாரு? உன்னதமான தேவன். யாரு? உன்னதமான தேவன். அதனால ஒருவரும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை. எதிர்த்து நிற்கவே முடியாது. கடவுள் சொல்லியிருக்கிறார். சின்ன மக்கள் கூட்டம், இதே போலதான் கடவுள் நம்ம கூட இருக்கிறார். இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க நாங்க ஒரு 25 வீடு தாங்க, சரியா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்படித்தானே சங்கீதக்காரன் சொன்னாரு. ஆமா, உங்களுக்கு ஒத்தாசை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இதான் அவர் கொடுக்கிற அஷ்யூரன்ஸ். திருச்சபைக்கு அவர் கொடுக்கிற அஷ்யூரன்ஸ். ஆதி காலத்துல அப்படித்தானே சொன்னாங்க. 1ஆம் நூற்றாண்டுல நீரோங்கிற மன்னன் எழுந்தாரு. அவர் சொன்னாரு, இந்த கிறிஸ்தவத்தை வேறறுத்து விடுவேன். இது என்ன கூட்டம்? இது கிறிஸ்தவமே இல்லாம ஆக்கி விடுவார் இந்த நாட்டுல. நடந்தது என்ன? நீரோ மன்னனுக்கு பைத்தியம் பிடிச்சு செத்துவாங்க. ஆனால் இன்று வரை கிறிஸ்தவம் இருக்கிறது. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டைன் காலத்துல தேசமே கிறிஸ்தவ நாடா மாறி போச்சு. ரோமாபுரியே கிறிஸ்தவ நாடா மாறி போச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாரு, ஜூலியன். இந்த கான்ஸ்டன்டைனுடைய ஒன்றுவிட்ட சகோதரன். அவர் மாமன்னரான போது சொன்னாரு, ரோமாபுரியில ஒரு கிறிஸ்தவர்களை இருக்க விட மாட்டேன். ரோமாபுரி கிறிஸ்தவர்களின் நாடு அல்ல, எங்களுக்கு தேவதைகள் உண்டு. நிகழ்ந்தது என்ன? ஜூலியன் செத்து போயிட்டாரு. அவர் ஒரு முறை வெளியே தங்கி இருக்கும் போது வனாந்திரத்துல 3 நபர்கள், வெண் அங்கி தரித்தவர்கள், வெண் குதிரையில வந்தாங்க. பளபளப்பான ஈட்டிகள் அவங்க கையில இருந்துச்சு. வேகமா வந்து இந்த ஜூலியனுடைய பாசறைக்கு முன் இறங்கினாங்க. ஈட்டியை வச்சு ஒரே குத்தா உருவ குத்துனாங்க. இந்த 3 பேர் யாரு? எங்க இருந்து வந்தாங்க? எதுக்கு ஜூலியனை குத்துனாங்க? இன்றைக்கு வரைக்கும் சரித்திரத்தில் தெரியாது. நீ ஜெயித்து விட்டாய். யார் சொன்னாரு? யார் சொன்னாரு? இயேசுதான் சொன்னாரு. கலிலேயனே, நீ ஜெயித்து விட்டாய். இன்றைக்கு கடவுள் கொடுக்கிற வாக்குறுதி என்ன தெரியுமா? அஷ்யூரன்ஸ் என்ன தெரியுமா? நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு துணைக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு. ஆனா அவரை நம்பி அவரை சார்ந்திருக்கணும். சரியா? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், கர்த்தர், நீங்க கடவுளை விட்டுட்டு வாரத்துக்கு ஒரு சும்மா மணியை தட்டிக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்தா ஒரு பிரயோஜனம் கிடையாது.
கடவுளை சார்ந்து நில்லுங்க, மனிதனை சார்ந்து நிற்காதிருங்க. அந்த மனிதனா இந்த மனிதனா, அந்த கட்சா இந்த கட்சா, அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, கடவுள் இருக்க மாட்டாங்க. சரியா? இன்னைக்கு கடவுள் உங்களோடு இருக்க வேண்டுமா? அவரை உங்க கூட வச்சுக்கோங்க. உங்க வீடுகளில் நல்ல வேதம் வாசிங்க, உங்க வீடுகளில் நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆலய ஆராதனைக்கு எல்லாரும் வாங்க, ஏகோபித்து ஆராதிங்க. நீங்க கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். மறந்துடாதீங்க, கடவுள் சொன்ன வார்த்தை இது. அவர் சொன்னாரு, பயப்படாதே. ரெண்டா சொன்னாரு, நான் உன்னோடு இருப்பேன், இருக்கிறேன், ஒண்ணும் கவலைப்படாது. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரமும் நிறைந்த தேவன். நான் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரை நம்பி அவரை சார்ந்துக்கோங்க. மூணாவது சொன்னாரு, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். பயப்படாதே. அங்க இந்த பேர் சொன்னாரு, பூச்சி பூச்சி சிறு கூட்டம். இங்க சொல்லி கொடுக்காரு, சிறு மந்தை. பயப்படாதே. பிரசங்கம் உள்ள போவா, பைபிளை தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க, ஊருக்கு ஊருக்கு ஓடுறாங்க. மழுங்கட்ட, திருப்பியும் அதே மழுங்கட்ட. மாற்றம் வந்துச்சா? கூர்மை வந்துச்சா? நம் மொட்டையும் மழுங்கட்டையுமாக இன்னைக்கு நாடுல பெரியவன், மகத்துவங்களை செய்கிற தேவன். என்னால் கூடாத காரியம் நம்புறதே இல்லை, சும்மா சொல்லுவோம். சரியா? அப்படி என்ன கூர்மையா மாற்றிடலாம். உங்க ராஜ்யம் வளரும் பொருட்டு என்னை கூர்மையாக மாற்றி, எப்படி கூர்மையா ஒரு இடத்துல உட்கார்ந்து வேதத்தை ஆழமா படிங்க, ஆசையா படிங்க. உங்களை கூர்மையாக்குவார், கூர்த்திட்டுவார் கடவுளே. ஒவ்வொரு நாளும் கூர்மையாயிருவீங்க. நான் பார்த்துட்டேன், கூர்த்திட்டுறத போட்டு இப்படி தேய்வாங்க பாருங்க, தேய் 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 தேய். இந்த உட்கார்ந்து கூர்த்திட்டுங்க, உங்க திருச்சபை வளரும். திருச்சிருந்து கட்சி சண்டை ஆரம்பிச்சிடலாமா? கட்சி பக்கம் போயிடாதீங்க. நமக்கு எதுக்கு கட்சி? நம்மளாம் யாருடைய பிள்ளைகள்? கடவுளுடைய பிள்ளைகள். சரியா? God's people. எந்த வந்தா யார் வந்தா எனக்கு என்ன பிரச்சனை? சரியா? கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளை நம்பி கடவுளை சார்ந்து கொள்ளும். தேவாதி தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, எனக்கு புதிதும் கூர்மையான பற்களை தாங்க. மேக் மீ ஷார்ப். கடவுள்கிட்ட கேளுங்க, ஷார்ப்பா இருக்கணும். முட்டையும் மழுங்கட்டையுமா இல்ல, உதவி செய்யும். நான் ஒரு காரியத்தை முக்கியமா சொன்னேன். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கூர்த்திட்டணும். உட்கார்ந்து தினம் இந்த வேதத்துல வச்சு உங்களை தீட்டணும். தீட்ட 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 பல 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 பலன்னு இருக்கணும். சரியா? ஆமா. ஜெபம் பண்ணுமா? ஜெபம். ஆண்டவரே, போரடிக்கணும், சண்டை போட இல்லை.
நெல்லை கொண்டு வந்து போரடிப்பாங்களே, அதை சொல்லியிருக்கு. புதிதும் கூர்மையான பல்லுள்ள இயந்திரம், அறுவடைக்கு கூர்மையான எந்திரமா இருக்கணும்னா முட்டையும் மழுங்கட்டையும் ஆனது சிதைச்சு விடும். உதவி செய்யுங்க ஆண்டவரே. புதிதும் கூர்மையான பற்களை உடைய இயந்திரமாக மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you very much. God bless you.
எங்களுக்கு உண்டு பண்ணினீர்கள். நாங்கள் அபத்திரராயிருந்தாலும் அவர் மூலமாய் உமந்தட்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கையும் உங்களுடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஜெபம் பண்ண கிடவோம். தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அவர் பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே அப்போஸ்தலப்பட்ட பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சித்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கும். இதை பானம் பண்ணுவதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி உங்களுக்கு மேன்மையான வாக்குறுதிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். 2000 ஆண்டுகளாக திருச்சபைகளை வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். அடைச்சாயின் திருச்சபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்றைய தினத்தில் கட்டப்பட்டிருக்கிற இந்த ஆலயத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். அவரோடு எதிர்பார்த்திருந்த அருமையான திருச்சபை மக்களுடைய ஆசையை தேவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பெயராக ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவைகளையும் சந்திக்க பயப்படாத சிறு மந்தையே என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். உங்களது கிருபைகளை தாண்டி சுகவீனமான பலகீனமான மக்கள்
கிராமத்துக்காக செலுக்கிறோம். இந்த கிராமத்தில் உள்ள வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இந்த கிராமம் இந்த ஆலயத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. தேவாதி தேவன் மகத்துவங்களை செய்யும். இப்போது ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் கட்டுமான பணிகளுக்கு காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி சொல்கிறோம். உழைத்த மக்களுக்காக, முன்னிட்டு நடத்திய மக்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலய கட்டுமான பணிக்கு தனக்கு கிடைத்த தங்க பரிசு, தங்க காரியம் இந்த ஆலயத்திற்கு பரிசாக கொடுத்திருக்கிறார் திருமதி சந்திரா அம்மையாருக்காக நன்றி சொல்கிறோம். திருமண்டலத்தில் அவர்களுக்கு கொடுத்த உயர்வுக்காக, திருமண்டலம் அனைத்திலும் முதல் பரிசை பெற்றுக்கொள்ள உதவி செய்த தயவுக்காக நன்றி சொல்கிறோம். இப்போதும் நன்றியோடு அந்த காணிக்கைகளை உங்கள் சமூகத்திலே படைக்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரித்துக் கொள்ளுங்க. அதே போல திரு ஜேக்கப் அவர்களது குடும்பத்திற்காக செலுக்கிறோம். அவர்கள் வாங்கி கொடுத்திருக்கிற 20 இருநூற்றாண்டுகளுக்காக, 20 கன்வென்ஷன் தீவுகளுக்காக நன்றி சொல்கிறோம். தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருமாகிய சர்வ வல்லமை பொருந்திய திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுடைய இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்கும்.